வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவா வேறு வெரைட்டி ரைஸே எடுப்பா. அதில் ஒன்று குதிரைவாலி அரிசி. ஒயிட் ரைஸுக்கு பதிலாக இந்த மாதிரி மில்லட்ஸை சேர்த்துப்பா. வெயிட் லாஸ் ஒன்று டயபெட்டிக் கண்ட்ரோல் பண்ணும், போன்ஸுக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். இதில் எவ்வளோ நன்மைகள் இருக்குன்றது சில பேருக்கு தெரியுமோ தெரியாதோ, எனக்கு தெரியாது. கட்டாயமாக நம்மளோட உணவில் இந்த மாதிரி மில்லட்ஸை வெரைட்டிஸ் பண்ணி சாப்பிட்லாம். வெஜிடேரியன்ஸ்க்கு பெஸ்ட்டு ப்ரோட்டீன் இன்டேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் என்ன செஞ்சு காட்டின்னு குதிரைவாலி அரிசியை வச்சு என்மிச்சுங்க ஒஹரை எப்படி பண்ணுறதுன்னு காட்டின்னு கூட நான் காராமணியை வச்சு சுண்டல் கூட பண்ணிட்டுருக்கேன். முதல்ல ஒரு குக்கர் பேன் வச்சு இல்லை கடாய் வச்சு 2 டீஸ்பூனு நெல்லெண்ணெய் விட்டு அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, ஒரு 10-12 முந்திரி, ஒரு சிட்டிக்கை மஞ்சப்பொடி சேர்த்துட்டு பொன்னரு வந்துட்டு காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாவை ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் ஸ்லிட்டாக கூட சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சூப்பராக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் கருவேப்பிலை சேர்த்தாக்கா. ப்ளஸ் ஐரன் கண்டென்ட் வரும் பாடிக்கு. 2 வெங்காயத்தை பொடியை நறுக்கி கூட 1/2 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி கூட சேர்த்துருக்கேன். இந்த பட்டாணி சேர்க்கறதுனால நல்ல டேஸ்ட் கொடுக்கும் ஒஹரைக்கு. இந்த பட்டாணி வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் எடுக்கும். ஏன்னா அது சாஃப்டாக ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் கூட சாஃப்டாகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் தேவைப்படுறது. அப்புறம் தேவைப்படுற உப்பு சேர்த்துட்டு சாஃப்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. பட்டாணி சாஃப்டாச்சுன்னொன்னே குதிரைவாலி அரிசியை சேர்த்துக்கோங்க. குதிரைவாலி அரிசி ராத்திரியே உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுறதோ அவ்வளோ முங்குற அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி தண்ணியை ஊற்றி ஓவர் நைட்டு சோக்குங்குக்கு விட்டுடுங்க. காலையில் குக்கரில் ஒரு 4-5 விசில் 1 to double வாட்டர் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ இப்படி உதிரியாக ஆகும். எந்த ரைஸ் வேணுமானாலும் நீங்கள் இதில் பண்ணலாம். சாம்பார் கூட வச்சு கூட சாப்பிட்லாம். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு எடுங்க. லாஸ்ட்டில் ஃபைனலாக 1:2 எலுமிச்சை பழச்சாறை பொய்ஞ்சுட்டு ஒரு ரவுண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாக்கா சூப்பராக குதிரைவாலி எலுமிச்சங்க ஒஹரை சாப்பிட்றதுக்கு ரெடி. எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கும்னாக்கா நீங்கள் டெஃபினட்டாக கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்க. வேணும்னா கட்டாயமாக டெய்லி லைஃப் ஸ்டைலில் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க சாப்பிட்றதுக்கு. இப்போ பாருங்க காராமணி சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு காட்டின்னு இருக்கேன். சேம் இதுவும் அவ்வளோதான். காராமணி லோபியான்னு சொல்கிறான். ப்ரௌன் அண்ட் ஒயிட் 2 காராமணியும் ராத்திரியே ஊற வச்சுருந்தேன். காலையில் குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு கடாய் வச்சுட்டு தாளிப்புக்கு 2 டீஸ்பூன் எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாய், 2 வெங்காயம் பொடியாக நெருக்கி இந்த சேர்த்துட்டு தேவைப்படுற உப்பு சேர்த்துட்டு காராமணியை சேர்த்துட்டுருக்கேன். பாருங்க, இந்த காராமணி கூட நீங்கள் கத்திரிக்காய் போட்டு கூட சாம்பார் செஞ்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட். அதுவும் ஒரு நான் செஞ்சு காட்டுறேன். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கொத்தமல்லி தழையை சேர்த்துட்டு ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. என்ன டேஸ்ட் வரும்ன்ட்டு தேங்காய் பூ சேர்த்தா தான் ரொம்ப நல்லா டேஸ்ட் வரும். வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப்பு பண்ணலாம், பட் சேர்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். பெருங்காயம் கூட துளி உண்டு சேர்த்துக்கோங்க. நல்ல ஃப்ளேவராக இருக்கும், டைஜஷனுக்கு நல்லது. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாக்கா இப்போ சூப்பராக காராமணி சுண்டல் ரெடி. இப்போ சர்விங் பிளேட்டில் காராமணி சுண்டல் போட்டு ஃப்ரெஷ்ஷாக பண்ணினேன். இப்போ எலுமிச்சங்க ஒஹரை குதிரைவாலி ஒஹரை சேர்த்துட்டு கூட நான் நீர் மோர் கூட வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். ஹெல்த்தியான லன்ச் பிளேட்டு ரெடி. கண்டிப்பாக என் வீடியோ பார்த்து நீங்கள் இமீடியட்டாக குதிரைவாலியை ஊற வச்சுட்டு நீங்களும் இதே மாதிரி ரெசிபிகளை செஞ்சு சாப்பிட்ணும். ஆரோக்கியமாக இருக்கலாம், ஆரோக்கியமாக சாப்பிட்லாம். அடுத்து வீடியோவில் இதே மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிக்கு சந்திக்கலாம். ஸ்டே டியூன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ், ஃபேஸ்புக் பேஜ், யூடியூப் பேஜ் எல்லாம் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய், see you.